ஓம் கம் கணபதியே நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் கிரணீசூரிய ஆதித்யாயை நமः. ஓம் நமோ வாசுதேவாய நமः. ஓம் ஸ்ரீ ருத்ராய நமः. உருவாய் அருவாய் உளதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. ஓம் ஸ்ரீ சத்யசாய் பாபாயை நமோ நமः. ஓம் ஸ்ரீ காஞ்சி சந்திரசேகேந்திர சரஸ்வதியை நமோ நமः. இன்று இந்த காணொளியில் நான் கொடுக்க விழைவது என்னவென்றால், இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி, எந்தெந்த ராசிகளுக்கு குரு மிக அதிக வலிமை கொண்டு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி தான் நான் சொல்ல வினைகிறேன். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். மேஷராசிக்கு குரு 9க்கும் 12க்கும் உடையவர். அவர் இப்போது கடகத்தில் உள்ளார். கடகம் என்பது மேஷராசிக்கு 4ஆம் ராசியாகும். 9க்குடையவர் 4ஆம் இடத்தில் உச்சமாவதால் அவர் மிக அதிக வலிமை கொண்டு பலவிதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்க வந்துள்ளார். 12ஆம் பாவத்தையும் வாங்கியிருப்பதால் அவர் சில செலவுகளையும் விரயங்களையும் கொடுப்பார். ஆனால் அதிர்ஷ்டத்தை ஓங்கியே கொடுப்பார். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2இல் குரு வந்துள்ளார். அது ஒரு குரு பலன் என்றே சொல்ல முடியும். அந்த குரு பலனால் அவருக்கு புதிய குடும்பம் விருத்தியடையும். ஒரு குடும்பம் உருவாக்கக்கூடிய தருணம் இது. கல்யாணம் ஆகாதவர்கள், மிதுன ராசிக்காரர்கள், இப்போது கல்யாணம் ஆவதற்கு மிக உகந்த காலம் இது. 2ஆம் இடம், 2ஆம் பாவம் வருவாய் பாவம். ப்ரமோஷன், வேலை உயர்வு, இதை எல்லாம் எதிர்பார்க்கும் மனிதர்கள், எதிர்பார்க்கும் எம்ப்ளாயீஸ், கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அவர்களுக்கு ப்ரமோஷனை கொடுக்க வல்லது. 2 வாக்ஸ்தானம், கல்வி ஸ்தானம். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க விழைகிற மாணவர்கள் இந்த காலத்தில் தான் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு உகந்த காலம் இது. கடகத்தில் இருப்பதால் அது ஒரு ஜலராசியில் குரு போனதால் அவர் அந்த ஜலராசியின் பலனை கொடுப்பார். அங்கே உச்சமாகி உள்ளார். அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வெளிநாடு செல்லும் பெரிய பலன்களை மாணவர்களுக்கு கொடுக்க வந்துள்ளார். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு 6, 9க்குடையவர் குரு. 6, 9க்குடையவர் குரு. அவர் 9க்குடையவர் ஆனதால் 9க்குடையவர் லக்ன கேந்திரமும் மூல திரிகோணமும் ஒருங்கே அணைந்ததுதான் லக்ன கேந்திரம். சந்திரனை ஒரு ராசியாக எடுத்தால் லக்ன கேந்திரம் கடகராசி, அது ஒரு லக்ன கேந்திரமாகும். கடகராசிக்கு 9க்குடையவர் ராசி மேலே உச்சமாவதால் அது ஒரு பெரிய நற்பலனை கடகராசிக்கு கொடுக்க வல்லது. இவர்களும் அப்ராட் சென்று வேலை செய்தல், மாணவர்கள் அப்ராட் சென்று படிப்பது, நல்ல அதிர்ஷ்டம், பித்ரு பாக்கியங்கள், தன் தந்தையர் வழியாக சொத்து சேருதல், அதுவும் இந்த நிஜ ஜன்மத்தில் புண்ணியங்களை ஒருங்கே சேகரித்து கொடுக்கும் காலம் இது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 9ல் குரு உச்சம் பெறுகிறார். எப்படி உச்சம் பெறுகிறார்? 2ம் 5க்கும் உடையவர் குரு. விருச்சிக ராசிக்கு 2 வருவாய் ஸ்தானம், வாக்ஸ்தானம், குடும்பஸ்தானம். 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நிஜ புண்ணியத்தை கொடுக்கும் 9ல் மூல திரிகோணம் ஏறுகிறார். அதனால் இவர்களுக்கு டபுள் ட்ரிபிளான பலன்களை
மிகவும் கொடுக்க வந்துள்ளார் குரு. அதனால் விருச்சிக ராசி நம்பர் 1 பலன்களை பெறுவார். இந்த பயிற்சியில் அவர்கள் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார் இவற்றை அடைவதற்கு இவற்றை அவர் செய்யும் தொழிலிலோ அவர் படிக்கும் படிப்பிலோ அடையும் காலம் இது. அடுத்தது தனுர் ராசி நேயர்களே, தனுர் ராசிக்கு 4 குரு கடகத்தில் உச்சம் பெறுகிறார். 4 என்பது பந்துமித்ருக்கள், வாகனம், வீடு, வசதிகளை குறிப்பது. அதனால் இவர்கள் புது வாகனங்களை வாங்குதல், வீடு வாங்குதல், பந்துமித்ருக்கள் சேர சில விசேஷங்களை செய்தல், இவையெல்லாம் நடக்கும் காலம் இது. அது உச்சம் பெற்றிருப்பதால் இவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். மீனராசி நேயர்களுக்கு 5 கடகராசியில் ராசிக்கு அதிபதி உச்சமாகிறார். அவர் ராசிக்கு அதிபதி, அவரே போய் மூல திரிகோணத்தில் உச்சமாவதால் அது ஒரு பெரிய நற்பலனை அவர்களுக்கு கொடுத்துவிடும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் வெற்றி. அவர்கள் பார்வையே போரும் மக்களை வசியம் செய்துவிடும். வசீகரணம், ஜன ஆகர்ஷணத்தை கொடுக்க வந்துள்ள காலம் இது. குரு ஒரு பெரிய நன்மைகளை புரிய போகிறார். மேஷராசி, மிதுன ராசி, கடகராசி, விருச்சிக ராசி, தனுர் ராசி, மீனராசி இந்த அன்பர்களுக்கு மற்ற ராசிகளுக்கு ஒரு மிதமான பலனை கொடுப்பார். அதனால் குரு கெடுத்து விடுவார் என்ற அர்த்தம் இல்லை. குரு என்றும் கெடுப்பதே இல்லை. ஒன்று கொடுப்பார், இல்லை என்றால் கொடுக்காமல் இருப்பார், ஆனால் கெடுக்க மாட்டார். அதனால் மற்ற ராசிக்காரர்கள் எனக்கு ஒன்றும் இல்லையே என்று நினைக்க வேண்டாம். குரு டிசம்பர் 7ஆம் தேதி வக்கரமாகி திரும்பியும் மிதுன ராசிக்கு சென்று விடுவார். இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் சொன்ன ராசிகள் அனைத்தும் மிக வலிமையான அதிர்ஷ்டங்களை பெற்று சுகமாக வாழ்வார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.